இன்று காலை மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த சூழலில் அவர் பயணித்த விமானம் லியர்ஜெட் விமானம் குறைந்த தூர விமான பயணங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சிறிய நகரங்களுக்கு பரப்புரை செல்ல அரசியல்வாதிகளால் லியர்ஜெட் 45 விமானம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், அஜித் பவார் பயணம் செய்த இந்த லியர்ஜெட் 45 இந்த சிறிய ரக விமானத்துடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது, அது தொடர்பான தகவல்கள் நமக்கு எதுவும் கிடைச்சிருக்கிறா, அந்த கருப்பு பெட்டி கிடைத்திருக்கிறதா? இது பம்பார்டியர் நிறுவனம், அது பிரான்ஸை சேர்ந்த நிறுவனம். இது வந்து நம்ம இந்த மெட்ரோ ரயில் கூட தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த பம்பார்டியர். அவர்கள் விமானங்களையும் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த பம்பார்டியர் நிறுவனம். அவர்களால் உற்பத்தி செய்யக்கூடிய விமானம் தான் இந்த லியர்ஜெட் 45. அதில் லியர்ஜெட் 45 XR ரக விமானத்தில் தான் இன்று அஜித் பவார் பயணித்திருந்தார். இது பொதுவாக வந்து குறைந்த தூரத்தில் விரைவாக செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். ஒரு அதிகபட்சம் 6 முதல் ஒரு 8 பேர் மட்டுமே அமரக்கூடிய வகையில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானம் தான் இந்த லியர்ஜெட் 45 ரக விமானம். ஒரு முறை வந்து ஃபியூவல் நிரப்பினால் இந்த விமானம் குறைந்தபட்சம் 2630 அல்லது 2700 கிலோமீட்டர் வரை மீண்டும் வந்து எரிபொருள் நிரப்பாமல் பயணிக்கக்கூடிய வசதி கொண்டது. அதனால் வந்து பெரும்பான்மையான பகுதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து ஒரு முறை எரிபொருள் நிரப்பினாலே வந்து குறுகிய காலத்தில் வந்து பயணிக்க முடியும் என்பதால் அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் மற்றும் பிசினஸ்மேன் இவர்களால் வந்து ப்ரிஃபர் தொழிலதிபர்களால் வந்து பெரிதும் விரும்பக்கூடிய விமானமாக இருக்கிறது. இது மொத்த நீளமே வந்து இந்த விமானத்தினோட நீளம் என்பதே வந்து 20 மீட்டர் தான் இருக்கும். அதற்குள் வந்து அந்த பயணிகள் அமரக்கூடிய பகுதி என்பது ஒரு 20 அடி நீளமும் ஒரு 4.1 அடி உயரமும் 5 அடி அகலமும் கொண்ட ஒரு பகுதி, ஒரு குறுகிய பகுதி தான். வேறு ஒரு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் என்பதால் வந்து அதில் அதிகமாக எழுந்து நின்று இல்லை அதில் மூமெண்ட்டுக்கான தேவை இயலாது. அதனால் வந்து குறுகிய தூரத்தை இது மிகவும் வேகமாக செல்லக்கூடியது. பெரிய ஜெட்டுகள் போல இதுவும் 850 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அளவிற்கு திறன் கொண்ட ஒரு விமானம். அதனால் நீங்கள் ஒரு டெல்லி செல்வதோ இல்லை டெல்லி இருந்து வரக்கூடிய தலைவர்கள் இப்பொழுது மும்பையில் அங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு நகரங்களுக்கு இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு செல்வதற்கெல்லாம் அதிகம் விரும்பக்கூடிய விமானமாக இருக்கிறது. இதனுடைய வந்து ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் ரன்வே, ஒரு குறுகிய ஓடுபாதை, சின்ன அளவிற்கான ஓடுபாதை இருந்தாலே போதும். அதனால் வந்து ஈஸியாக டேக் ஆஃப் ஆகக்கூடியவும் அதே போல் தரையிறங்கக்கூடிய திறன் படைத்த ஒரு விமானம் இது. அதனால் வந்து பெரிய விமான நிலையங்கள் தேவை என்றது அவசியம் இல்லை. சிறு நகரங்களுக்கு செல்லும் போது வந்து ஒரு அதிகமான ஒரு வசதியோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தொழிலதிபர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இது ஒரு உகந்ததாக இருக்கக்கூடியதால் இது அதிகமாக வந்து அவர்களால் ப்ரிஃபர் செய்யப்படுகிறது. இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்னு சொல்லக்கூடியதற்கு இது பெரிய விமானங்கள் போலவே இந்த சிறிய ரக விமானம் கூட, லியர்ஜெட் 45 விமானம் கூட 51,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. பொதுவாக அந்த உயரத்தில் ஆல்டிடியூட் நீங்கள் 45,000 ஃபீட்டுக்கு மேல வந்து பெரிய விமானங்கள் மட்டும்தான் பயணிக்கும். அந்த அளவிற்கு இது திறன், அந்த உயரத்தில் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பம்பார்டியர் நிறுவனத்தினால் இந்த விமானம். அதனால் வேகமாக செல்வது, ஒன்று வேகம், இன்னொன்று ஒரு கம்ஃபர்ட், ஒரு குறுகிய பயணத்திற்கு ஒரு கம்ஃபர்ட். அதே போல ஜென்ரலாக இதற்கான சேஃப்டி ரெக்கார்டு என்பது வந்து சிறந்ததாகத்தான் இருக்கிறது இதுவரை. ஸோ அதனால் முக்கியமான நபர்கள், விவிஐபிகளால் வந்து ப்ரிஃபர் செய்யக்கூடிய ஒரு விமானமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று வந்து இது இப்போ இன்று நடந்த விபத்தில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். பாராமதி என்பது ஒரு சிறு விமான நிலையம். அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய தொகுதிக்கு வந்து அவர் செல்ல முயற்சி செய்திருக்கிறார் வந்து அஜித் பவார். அந்த இடத்திற்கு வந்து இருக்கக்கூடியது வெறும் ரொம்ப குறுகிய ஒரு ரன்வே மட்டும்தான் அங்கே இருக்கிறது, ஒரு ஓடுதளம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் தான் அதை ப்ரிஃபர் செய்திருக்கிறார். அதன் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முடியும் எப்படி சிறு நகரங்களுக்கு செல்வதற்கு வந்து இது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விமானம் என்பது. இன்னொன்று, இதே போன்ற ஒரு விமானம், அந்த லியர்ஜெட் 45 விமானம் இந்திய வந்து விஎஸ்ஆர் நிறுவனத்தினால் இன்று அஜித் பவார் பயணித்த விமானத்தை இயக்கிய அதே நிறுவனம் கடந்த செப்டம்பரில் இதே போன்ற ஒரு லியர்ஜெட் 45 விமானம் வந்து மும்பை விமான நிலையத்தில் ஒரு விபத்துக்கு உள்ளானது. நல்ல வேளையாக அங்கு பெரிய விபத்து நடந்து யாருக்கும் பெரிய உயிர்ச்சேதம் பெரிய அளவிற்கு இது போல ஏற்படவில்லை.
அங்கு மும்பை விமான நிலையத்தில் இதே போல தரையிறங்கும் பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டது. ஆனால் அன்று வந்து பிரச்சனையாக இருந்தது வந்து அன்றிருந்து மோசமான வானிலை. அன்று கடும் மழைப்பொழிவு மற்றும் விசிபிலிட்டின்னு சொல்லக்கூடியது பார்வை வந்து மிக குறைவாக வந்து விமானிக்கு இருந்ததால் அந்த கடும் மழை காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டது. இதே லியர்ஜெட் 45 ரக விமானம் தான், இதே விஎஸ்ஆர் நிறுவனத்தால், இதே விமானத்தை இயக்கிய அதே நிறுவனத்தால் ஆப்ரேட் செய்யப்பட்ட விமானம் தான் அதுவும். ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய உயர்ச்சி எதுவும் ஏற்படவில்லை. இன்று இந்த ரன்வேயை வந்து ஓவர் ஷூட் த ரன்வேன்னு சொல்லுவாங்க. அந்த ரன்வேயை தாண்டி அதிலிருந்து தடம் புரண்டு அதிலிருந்து தாண்டி போய் வந்து கீழே விழுந்ததுதான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாய் பல முறை வெடித்திருக்கிறது என்று அங்கே இந்த இடத்தில் வந்து பார்வையாளர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய எரிபொருள் என்பது ஓரளவுக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே சொல்வது போல விமானங்கள் வந்து தரையிறங்கும் பொழுதும் இல்லை மேலேறும் பொழுது தான் அதிகமான விமானங்கள் நடக்கும். மிட் ஃப்ளைட்டில் வந்து அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. விமானங்களுடைய என்ஜின்கள் கூட செயலிழந்தால் கூட மிட் ஃப்ளைட்டில் பெரிய வந்து ஒரு பாதிப்பு ஏற்படாது. அது கீழே தரையிறங்கும் பொழுது தான் பெரும்பாலான சேதங்களும் விபத்துகளும் இல்லை உயிரிழப்புகளும் ஏற்படுவதே வந்து தரையிறங்கும் பொழுது தான் அதிகமாக. அதே போல தான் இன்றும் வந்து முதல் ஒரு முறை தரையிறங்க முயற்சி செய்து அதை தோல்வியுற்று மீண்டும் வந்து ஒரு ஒரு சர்க்கம்வெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இரண்டாவது முறை அந்த விமானி வந்து தரையிறக்க முயற்சி செய்திருக்கிறார் அந்த பாராமதி ஓடுதளத்தில். அப்போதான் இந்த விமானி வந்து அந்த தரையிறக்க முயற்சி செய்த பொழுது ஓடுதளத்தை தாண்டி அது கீழே இறங்கி வந்து தான் வந்து விமானம் விபத்துக்குள்ளாய் வெடித்து சிதறிதான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த அத்தனை பேரும் இருந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த போன்ற குறுகிய ரன்வேக்களுக்காக இந்த திட்டமிடப்பட்டு அதற்காக தயாரிக்கப்பட்ட விமானமாக இருந்தாலும் கூட விமானியினுடைய திறன், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ், அந்த தட்பவெப்பநிலை, அது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இந்த விபத்துக்கான காரணங்களை ஆராய முடியும். அது வரக்கூடிய நாட்களில் வந்து விசாரணையில் நமக்கு தீவிரமாக தெரிய வரும். இந்த நிச்சயமாக இந்த விபத்து என்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இது போன்ற சார்ட்டர்ட் ஃப்ளைட்டுகளை ப்ரிஃபர் செய்யக்கூடிய லீடர்ஸ்க்கு, அதாவது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு ரிவ்யூ வந்த பிறகு மீண்டும் அது குறித்து இந்த விமானங்களை இயக்குவது இதுவரை எந்த தடையும் டிஜிசிஏ சார்பிலிருந்து அந்த விமானங்களை இயக்குவதற்கோ எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஏன்னால் ஒரு தனிப்பட்ட விமானத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அது போன்ற அந்த ரக விமானங்களை வந்து நிறுத்த மாட்டார்கள். பெரிய அளவிற்கு அது இப்போ ஏற்கனவே கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வந்து போயிங்கினுடைய ஒரு குறிப்பிட்ட விமானத்தில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டு அதில் இருக்க பிரச்சனை சரி செய்யப்பட்டு மீண்டும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதனால் இந்த 1-2 விபத்துகளால் இந்த விமானம் நிறுத்தப்படாது. ஆனால் நிச்சயமாக இந்த விமானங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதாவது இருக்கிறதா என்றது எல்லாம் இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மற்றும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்று சொல்வார்கள், சிவிஆர் எஃப்டிஆர் என்று சொல்வார்கள். அந்த இரண்டையும் எடுத்த விசாரணையில் ஆய்வு செய்தால் இன்று இயக்கப்பட்ட லியர்ஜெட் 45 விமானத்தில் அந்த விமானத்தில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு இருந்ததா, கடைசியாக அந்த விமானி வந்து என்ன தகவல்களை வந்து பரிமாறிக்கொண்டார், அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த டவருடன் என்று பரிமாறிக்கொண்டார், எப்பொழுது மேடே கால் கொடுத்தார் என்பதெல்லாம் வந்து விசாரணையின் போது அந்த தரவுகள் எல்லாம் எடுத்து ஆராயும் போது தெரிய வரும். இந்த விமானத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.